Hi friends, welcome to Sajitha Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே வெண்ணெய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோங்க. நான் வீட்ல வந்துட்டு 1 வீக்கா இந்த ஆடையை எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ எனக்கு ஒரு பாக்ஸ் நிறைய இருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கொஞ்சமா ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். ஐஸ் கியூப் நிறைய போட்டுக்கோங்க. என்கிட்ட ஒரு 5-6 ஐஸ் கியூப் தான் இருந்தது. நிறைய போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வெண்ணெய் எடுக்கலாம். இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை ஐஸ் கியூப் இல்லைன்னா தண்ணி கூட நல்லா கூலிங்கான தண்ணியாக எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஆடை எடுத்து வச்சுருக்கிற ஆடையை உள்ளே போட்டு மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷமாக அரைக்கணுங்க. அப்போ தான் வெண்ணெய் நல்லா சூப்பராக வரும். 10 இல்லை 15 நிமிஷம் வரை நம்ம இது ஓட்டி விடலாம் மிக்சியில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெண்ணெய் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம எடுத்து பார்க்குறப்போ கையில் ஒட்டாமல் வரணுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அந்த தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வேணும்னா நீங்கள் நெய்யாக காய்ச்சிக்கலாம். இது காய்ச்சினாலும் எனக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால நான் நெய் காய்ச்சாமல் வெண்ணெயாகவே எடுத்துருக்கிறேன். தோசையெல்லாம் ஊற்றுறப்போ நம்ம அதில் போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். 10 நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க பாயசம் கேட்டாங்க. இது ஆச்சியில் சேமியா பாயாசம் மிக்ஸுன்னு சொல்லி இருக்குதுங்க. அதில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. அதில் இந்த சேமியா பேக்கெட் அதில் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குதுங்க. முந்திரி பருப்பு, ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா சுகரு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையே இல்லை. அதிலே அளவாக கரெக்டாக கொடுத்துருக்குறாங்கங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிக்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி போட்ட 2 வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.